பாக்கியாவோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிரடியான பல திருப்பங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சாச்சு. பாக்கியாவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக கம்ப்ளீட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்கிறது நமக்கு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து இத்தனை தடவை இந்த ஈஸ்வரியிலேருந்து எல்லாருமே வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குங்கும் போது வாபஸ் வாங்கிடுவாங்களோன்னு பயந்தா, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லா இருந்துச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு திருப்பத்தை வச்சிடறாங்க. அதாவது அந்த கதையில் இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ இந்த இனியா பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து அப்படியே மனசை தொலைச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அவரை காயப்படுத்தி இப்போ கோபிக்கு நெஞ்சு வலியே வரப்போகுது. அந்த நெஞ்சு வலி வந்தோடனே தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணால், நான் கால் பண்ணும்போது நீ எடுக்கல, நீ கால் பண்ணும்போது நான் எடுக்கணுமாங்கிற மாதிரி வந்து இப்போ ராதிகா எடுக்காம விட்டுறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறாரு, முன்னாள் மனைவிக்கு கால் பண்ணுறாரு. தான் பிள்ளைங்களுக்கு கால் பண்ண வேண்டியதானே, எந்த உரிமையில் கால் பண்ணுறாருன்னு தெரியல. பாக்கியாவுக்கு கால் பண்ண, பாக்கியாவும் வந்து எதுக்கு ஒரு கால் பண்ணுறாருன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவர் எடுத்து கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு தடவை குடிச்சிட்டு விழுந்து கிடந்த போது, ஒரு தடவை ஏற்கனவே ஒரு நெஞ்சு ஏதோ வந்துச்சுன்னே நினைக்கிறேன். இதுக்கோ உட்காந்துருந்தார் கார்லேயே இருக்க மாதிரி இதே ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ விஷயத்தெல்லாம் பண்ண மாதிரி திருப்பி ஒரு ஆங்கிளில் கொண்டு வராங்க. திருப்பி ஒரே சீனை கொண்டு வரும்போது ஒன்று, இதனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த குடும்பம் தான் கரெக்டு, நீங்கள் அந்த குடும்பத்தோடயே இருந்துங்க, எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு ராதிகா விலகி போகிறதோ, இல்லை அப்படின்னா வந்து கோபியுடைய வாழ்க்கையே வந்து இறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அவர் வில்லனாக முடிக்க வேணாம், அவர் மனம் திருந்த நினச்சாரு, அந்த சமயத்தோட உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த சீரியலை முடிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிக்குது. ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷனாக வந்து இப்போ இவரே கோபியே இல்லை, அதனால் வந்து அவர் கடைசியில் ரொம்ப வருத்தப்பட்டு சாரி கேட்டார்னு வச்சு முடிக்க போகிறாங்களா, இல்லை இப்போ வந்து பாக்கியாவையும் கோபியும் திருப்பி சேர்த்து வச்சிட போகிறாங்களா? அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.